Hi guys, welcome back to the channel Ramji Metas Rider 2205. இது வந்து Javad Hills Part 2, mainly for off-roading. So first time நான் off-road பண்ணியிருந்தேன். So experience was very good. So கொஞ்சம் பயந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லைன் அப் பண்ணி ஆஃப்-ரோடுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேட்டும் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ரெயின் கேர்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரெடி ஆகிட்டு லைன் அப் பண்ணிவிட்டு we are just gonna start for off-roading. ஸோ இங்கே பாருங்கள், இது ஹிமாலயன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த லைன் அப் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்-ரோடுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ எல்லாம் லைன் அப் பண்ணி நிற்கிறோம். ஸோ நீங்களே அந்த ஆஃப்-ரோடு எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள். இப்போது ஆஃப்-ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து தான் ஆஃப்-ரோடிங்கு, மலை சுற்றி போகிறதுக்கு. ஸோ நீங்களும் பார்த்து இந்த ஆஃப்-ரோடு என்ஜாய் பண்ணுங்கள், எப்படின்னு பாருங்கள். பட் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை, எங்கள் குரூப்பில் ஒருத்தர் கோப்ரோவில் எடுத்திருந்தார். அவங்க ஷேர் பண்ண வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்ப்பீங்க இந்த மாதிரி பிளெயின்ஸாக இருக்குது. ஸோ இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா ஓட்டியாச்சு. ஏன்னா அந்த ஆஃப் ரோட் பண்ணதால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொஞ்சம் எல்லாம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். போக பார்த்தீங்கன்னா மலை ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸும் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலி என்ஜாய் தி ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி ஆஃப் ரோட் பண்ணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சின்ன சின்ன ஊர் இந்த சென்ஸ் அங்கங்கே சின்ன சின்ன வீடெல்லாம் இருந்துச்சு. ஐ திங்க் உள்ள ஒரு குட்டி குட்டி கிராமம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராமம் மக்கள்லாம் அதோ ஃப்ரண்ட்டில் போகிறாருல ஒருத்தர், அவர் தான் வந்து லீட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். சின்ன சின்ன கிராமம் தான், ஒரு நிறைய வீடெலாம் இல்லை, ஒரு 10 அடிக்கு ஒரு வீடு, அப்படி 10 சின்ன சின்ன வீடு இருந்துச்சு. ஸோ இந்த ரோடு வழியை தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லாமே இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் ரியல் ஆஃப் ரோடு. இங்கே போனோடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் எந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க 2 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் இந்த பக்கம் போகணும் மெயின் ரோடு போக அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அங்கெல்லாம் அங்கே ஊரில் இருக்குது அந்த வில்லேஜ் பீப்புள். ஆக்சுவலி அங்கே ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள் தான் இருக்காங்க நிறைய பேர். அவங்க அந்த வெளி உலகத்து தொடர்பு இருக்குது, பட் என்ன சொல்கிறது அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே கொஞ்சம் ரூட்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து தான் கிளம்பணும். ஸோ இந்த ஆஃப் ரோடிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே ஹெல்ப் பண்ணதால் ஒரு வழியாக கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் அப்படியே கிளம்பினோம். முன்னாடி ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் போவார், அவர் தான் ரூட்டை லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறவர். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு லைட்டாக ரூட் மறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஹெல்ப் பண்ணதால் இந்த ரூட்டில் அப்படியே கரெக்டான ரூட்டு இங்கே ரூட்டில் கிளம்பினோம். ஸோ கைஸ் வெறும் மண்ணு கைஸ். வண்டி வந்து ஹிமாலயன் அந்த மாதிரி ஆஃப் ரோடிங் வெஹிக்கிளுக்கு வந்து அவ்வளோவா புஷ் இல்லை. ஸோ ஈஸியாக வந்துருச்சு. ஸோ மீட்டியார் அந்த மாதிரி கொஞ்சம் டூரிங்க்கு யூஸ் பண்ணுற வண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்துச்சு. அதனால வாட்டர் கிராசிங் வேறு சின்னதாக. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு லிவிங் பிளேஸ். ஒரு வீடு இங்கே இருக்கும். கொஞ்சம் விவசாயம் தான் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து ரோடு பார்த்திங்கன்னா இப்படி தான். அவங்க இந்த மாதிரி அவங்க வண்டி யூஸ் பண்ணி ஸோ அந்த ரோடு தளத்துலேயே போகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் மாதிரி ஏறும் மேலே. ஸோ அது வந்து சிங்கிளாக தான் போகணும். அது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மண்மேடு, 2 பக்கம் பைக் போய் அந்த பைக் தடம் இருந்துச்சு. ஸோ அதை தான் யூஸ் பண்ணி நம்ம மேலே ஏறணும். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தராக தான் ஏறணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒவ்வொருத்தராக தான் ஏறணும். ஸோ அந்த ஏறுற ரூட்டை பாருங்கள். என் வண்டியோட ஃபுட் பிரேக்லாம் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலி இந்த சின்ன பாத்தில் தான் ஏறணும். ஸோ இதில் ஏறும்போது வண்டியோட ஃபுட் பிரேக் மாற்றி எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் டீம் வந்து ஹெல்ப் பண்ணி சூப்பராக செமையாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ எல்லோரும் போய் இந்த பக்கம் திரும்பினாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், புஷ்குன்னு மேலே போயிட்டேன். ஸோ அது ஒரு அதான் ஷார்ட் கட் மாதிரி ஆகிப்போச்சு. ஆக்சுவலி இதுதான் கரெக்டான ரூட்டு. இப்படி போய் இங்கே யூட்டர்ன் பண்ணணும். நான் இந்த ரூட்டை மிஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போன ரோட்டில் அப்படியே புஷ்ஷுன்னு மேலே ஏறிட்டேன். ஸோ ஏறி அந்த கேப்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நேராக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், நேராக போவார் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இப்படி சுற்றிட்டு வந்தாங்களா, நான் என்ன பண்ணிவிட்டேன், வண்டி ஃபஸ்ட் டைம் ஆஃப் ரோடில். ஸோ இதில் வந்து இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இவர் முன்னாடி போயிட்டு அந்த ப்ளூ டிஷர்ட் அவர் முன்னாடி போயிட்டு எல்லா கரெக்டாக செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக வந்து கரெக்டாக இங்கே வந்து ஓட்டி வந்து இங்கே அசம்பிள் ஆனோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் எங்கள் கேப்டன். ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், மற்றவங்களாம் வரத்துக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டார், எப்படி இருந்துச்சு ஆஃப் ரோடு, நல்லா இருந்துச்சா, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தார். ஸோ மற்றவங்க வர வரைக்கும் முன்னாடி போனவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் பின்னாடி தான் வந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, நான் இந்த ஆஃப் ரோடிங்லாம் இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை லைஃப்பில். ஃபஸ்ட் டைம் சென்னை ராயல் என்ஃபீல்டு கூட போயிட்டு ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தார் ரோடு. இதை பார்த்துன்னு எல்லாருக்கும் ஒரு பெருமூச்சு, அப்போ மெயின் ரோடு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி. ஆனால் இதுக்கப்புறமாவும் ஒரு சில ஆஃப் ரோடு இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து நல்ல ரோட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தாச்சு. ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி வெரி ஹாசம், செம்ம. ஆனால் மீட்டியார் வந்து நான் கொடுக்குற என்னை பொறுத்த வரைக்கும் மீட்டியார் வந்து பண்ணுது, ஆஃப் ரோட் பண்ணுது, பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுது. கிளாசிக் 350 ஹிமாலயன்லாம் ஈஸியாக பண்ணுறது, மீட்டியார் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுச்சு. ஸோ
கைஸ், ஆக்சுவலி எல்லாம் ஆஃப் ரோடு முடிச்சுட்டு இது வந்து எங்கே இந்த ரோடு எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னா மெயின் ரோடு. ஸோ நல்ல அந்த பெண்டு காட் ரோட்ஸ் போய் ஜாயின் ஆச்சு. ஸோ எல்லோரும் நின்று ஒரு அந்த ப்ளூ டிஷர்ட் எங்கள் ஆர்கனைசருக்கு வந்து எல்லோரும் தேங்க் பண்ணிவிட்டு அவர் இங்கேருந்து நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போயிருங்க அப்படின்னு ஆஃப் ரோடெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து காட் ரோட்ஸ் ஸ்டார்டடு டுவர்ட்ஸ் சென்னை. ஸோ நல்லா இருந்துச்சு, செம ப்ரீஸியாக இருந்துச்சு. ஈவினிங் கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அப்படியே ப்ரீஸியாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். செம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதுதான் அந்த காட் ரோட்ஸ். இன்னும் நிறைய பெண்ட் ஹாப்பி பெண்ட்லாம் இருந்துச்சு. வரவங்க பொண்ணு நின்று எங்களை வீடியோஸ் எடுத்துருந்தாங்க. பிகாஸ் 37 பைக்கு ப்ளஸ் ஒரு பில்லியனோட அப்படியே ஒரு கான்வாய் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கான்வாய்ஸ். ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து இதில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எங்களுடைய 32 ரைடர்ஸும் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான் அதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு கிளப்போட ஒரு ரைட் போயிட்டு வந்திருக்கேன். ஜவாதி ஹில்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் மை மெமரிஸ். ஆக்சுவலி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று காலி. நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு ட்ரிப்பு. செம்ம டீம் ஆக்சுவலி எனக்கு அமைஞ்சிருக்கு. சென்னை ரைடர்ஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு டீம், செம்ம சப்போர்ட் டீம். ஸோ என்கரேஜ் பண்ணி எல்லாமே ட்ரிப்பை சுமூகமாக முடிச்சிட்டோம். ஸோ நைட்டு வந்து ரீச் ஆனது பார்த்திங்கன்னா நான் 12 o'clock போல் வந்து ரீச் ஆனேன். ஸோ ஒரு நிறைய வேலூர் ரீச் ஆகிட்டு வேலூரில் வந்து டின்னர் சாப்பிட்டு ஏர்லி டின்னர், இட் மீன்ஸ் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காட் ரோட். இங்கே அப்படியே நல்ல ஒரு லொக்கேஷனில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் சென்னை நோக்கி வந்துட்டு இருந்தோம். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த 37 பைக்கர்ஸோட லிஸ்ட்டு, ஐ மீன் கான்வாய். இங்கே பாருங்கள் எப்படி லைனாக நிற்கிறது. அங்கே பாருங்கள் 37 பைக்கர்ஸ், ராயல் என்ஃபீல்டு பைக்கர்ஸ். செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டீம் வந்து ராணிப்பேட்டையில் டின்னர் சாப்பிட்டு ஸோ எல்லோரும் வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் ஜவாத் ஹில்ஸோட பார்ட் 2. ஸோ இதான் நான் வீலாக முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.